வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் எனக்கு எனர்ஜியை கொடுத்து அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், மந்த்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியாச்சு. நம்ம பட்ஜெட் வீடியோ தனியாக போட்டுடலாம். ஸோ அது பெரிய வீடியோ இல்லையா, அதனால் நம்ம தனியாக போட்டாலாம், ஒரே வீடியோவாக போட்டுடலாம். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை முந்தானேது தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக தனியாக போட்டுடலாம், அதில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான தகவல்கள் என்னென்னு பார்க்கலாம். மார்ச் 15 முக்கியமான நாள். மார்ச் 15ஓட முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, நமக்கான நாள் தாங்க. உலக நுகர்வோர் உரிமைகள் நாள், வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி கொண்டாடுறோம். உலக நுகர்வோர் உரிமைகள் நாள் அப்படின்னா இது எதனால் வந்தது, எப்போ வந்தது அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது 1962 இது வந்தது. 1962 மார்ச் மாதம் 15ஆம் தேதி தான் இது முதல்ல வந்தது. 1963 இருந்து தான் நம்ம இதை கொண்டாடுறோம். ஸோ அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாகவும் நுகர்வோர் உரிமைகள் சட்டம் தொடர்பாகவும் ஒரு முக்கிய உரையாற்றினார். ஸோ அதிலிருந்து தான் நமக்கு இந்த நுகர்வோர் நாள் வந்தது. உலக நுகர்வோர் உரிமைகள் நாள் அப்போ இருந்து தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ யாருனால வந்தது நமக்கு? அமெரிக்க ஜனாதிபதியாக 1962 இருந்த ஜான் எஃப் கென்னடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் பற்றி பேசுனதுனால நமக்கு வந்திருக்கு. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த நாளை அனுசரிச்சிட்ருக்கோம், கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இதோட கருப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எ ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ், அதாவது நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம் அப்படிங்கிறது தான் 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள். நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே. இதை நமக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தமிழன் படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், தளபதி விஜய் அவர்களது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தாங்க நமக்கான உரிமை அப்படிங்கிறது. நாம் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு உண்டான அதில் எல்லா இதுவுமே நமக்கு இருக்கணும். கரெக்ட், அந்த பொருளால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். அப்படி நமக்கு டேமேஜ் இருந்தாவோ பாதிப்பு இருந்தாவோ அந்த நுகர்வோர் கோர்ட்டில் கேஸ் போட்டு நமக்கான இழப்பீடு தொகையை நம்ம வாங்க முடியும். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோர் உரிமைகள் நாள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தமிழன் படத்தில் ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஒரு இது சொல்லிடலாம். அதாவது நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரியவர் ஒருத்தருக்கு சில்லறை கொடுக்க மாட்டாங்க கண்டக்டர். அது மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. 25 காசு தானே போ பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம தளபதி என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கோர்ட்டில் போட்டுருவார். அந்த மாதிரி நாள் தான் இந்த உலக நுகர்வோர் உரிமைகள் நாள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், மார்ச் 15 அப்படின்னா வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேவை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த தகவல் போயிடலாம். எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா, ஒரு மசோதா ஒன்று பாஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். எங்கே அப்படின்னா லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கு. லோக்சபாவில் நமக்கு இப்போ 543 எம்பிக்கள், மொத்தம் எம்பிக்கள் இருக்காங்க. அதுவே இப்போ புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது சரியாக தெரியாது. அது பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. எது எடுத்தாலும் பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நமக்கு இப்போ இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா 553, மொத்தமாக 550 சீட்டு தான் அங்கே. இப்போ நமக்கு ஃபில் ஆகிருக்கிறது 543 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. நம்ம சார்பாக 39 பேர் இருக்காங்க, அதாவது லோக்சபாவில். அதுவே மேலே ராஜ்யசபான்னு போகும்போது 18 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ லோக்சபா ராஜ்யசபா அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 80, 81 நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நிறைய பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு மசோதா ஒன்று பாஸ் ஆகிருக்கு. அதை என்னன்னு பார்த்துடலாம். எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா. இந்த சிங்கு தாங்க, தலப்பா கட்டின இந்த சிங்கு தான் அதோட மினிஸ்டர். அதாவது எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதான்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஆயில் டிபார்ட்மெண்ட். அவர் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலியம், இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தான் நமக்கு
சொல்லியிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் புரி. மக்களவையில் இதை பற்றி பேசி அந்த பாஸ் பண்ணியிருக்காரு ஹர்தீப் சிங் புரி. அதாவது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தான் வந்து இந்த சிங் அவர்கள். தலப்பா கட்டின சிங் நமக்கு என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, எண்ணெய் வயல்கள் என்ன சட்ட திருத்த மசோதா. முதல்ல எண்ணெய் வயல்கள்னால் என்னென்னு பார்த்துடலாம். அது என்னென்னு சொல்லுவோம், ஆயில் ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். எண்ணெய் வயல்கள்னால் ஆயில் ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும் போது ஆயில் ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எண்ணெய் வயல்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் முதல்ல. அப்போ தான் நமக்கு இது என்னென்னது புரியும். என்னன்னு பார்த்தா தான் என்னன்னு புரியும். எண்ணெய் வயல்கள் என்பது பூமியின் கீழே உள்ள எண்ணெய் மற்றும் வாயு வளங்களை கண்டறிய, அவற்றை உற்பத்தி செய்ய, மேலும் பயன்படுத்த இந்த இடங்களை குறிப்பிடுற வார்த்தையை தான் நம்ம எண்ணெய் வயல்கள்னு சொல்லுவோம். அதாவது பூமிக்கு அடியிலேருந்து தோன்றும் இல்லையா. பொதுவாகவே வந்து இதெல்லாம் இங்கே நமக்கு வந்து அங்கே குவைத்து இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நடக்கும். ஸோ இது நமக்கு நடக்குது இப்போது. அதாவது நடந்துகிட்ருக்கிற விஷயந்தான். நமக்கு வந்து எப்பயுமே எரிபொருள் வந்து 85% இறக்குமதியில் தான் இருக்குது. மிச்சம் இருக்கிறது தான் நம்மளுது. ஸோ தன்னிறைவு அடையணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆத்ம நிர்பர் பாரத்னா தன்னிறைவு அடைகிறது. ஸோ அந்த அடிப்படையிலும் மேக் இன் இந்தியா திட்டம், நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையிலும் தான் இந்த விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதில் எண்ணெய் வயல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூமியின் கீழே உள்ள எண்ணெய் மற்றும் வாயு வளங்களை கண்டறியறது, அவற்றை உற்பத்தி செய்கிறது, அதை பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்தை குறிப்பிடும் வார்த்தையை தான் நம்ம வந்து எண்ணெய் வயல்கள்னு சொல்லியிருக்கோம். எண்ணெய் வயல்கள் முக்கியமாக மண்ணின் அடியில் உள்ள எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளங்களை எடுக்க பயன்படுத்தப்படும் இடங்களாக இருக்கின்றன. இந்த வளங்கள் நமக்கு மிகவும் தேவையான எரிசக்தி மற்றும் உற்பத்தி பொருள்களை அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் உள்ள எண்ணெய் மற்றும் வாயு வளங்களை ஆழ்ந்து காப்பாற்றவும் உற்பத்தி செய்யவும் மிகவும் நுட்பமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எண்ணெய் வயல்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. அதாவது பூமிக்கு அடியில் இருக்குது கனிம வளங்களை தோண்டி எடுக்கிறத பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வயல்கள்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு விஷயத்தையும் இதில் தெரிஞ்சிடலாம். ராயல்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ராயல்ட்டி அதாவது இது வந்து எந்த மாநிலத்தில் தோண்டி எடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும். மாநில உரிமைகள் பறிபோகாது அப்படின்னு இந்த சிங் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. மாநில உரிமைகள் பறிபோகாது அப்படின்னா எந்த மாநிலத்தில் நமக்கு அந்த தோண்டி எடுக்கிறாங்களோ, அந்த எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களோ, ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ, அதை பயன்படுத்துகிறாங்களோ, அதுக்கான ஒரு சதவீதத்தை வந்து, அதாவது ஒரு பகுதி வந்து நமக்கு அந்த மாநிலத்துக்கு அவங்க ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ராயல்ட்டி அப்படின்னா மாநில அரசுகள் தங்களின் நிலங்களில் எண்ணெய் மற்றும் வாயு வளங்களை தோண்டுவதற்கான உரிமையை வச்சுருப்பாங்க. அந்த அரசு தான் வந்து அந்த உரிமையை வச்சுருப்பாங்க. அந்த நிலத்தில் ஏதாவது தோண்டி எடுக்கணும் அப்படின்னா அந்த மாநில அரசு தான் அதற்கான உரிமையை வச்சுருப்பாங்க. ஸோ அதிலிருந்து வர வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கறது தான் பார்த்திங்க அப்படின்னா ராயல்ட்டின்னு சொல்லுவோம். நமக்கு ராயல்ட்டி நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் ஒரு இன்னொரு டைம் நமக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிறதால அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ராயல்ட்டியும் எண்ணெய் வளங்களும் என்னென்னு பார்த்தாச்சு. இந்த சிங் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா என்ன நடந்திருக்கு லோக்சபாவில் அப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் வயல்கள் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடுன்னு சொல்லுவோம். இந்த திருத்த மசோதா 2024 ஆகஸ்ட் 5 மாநிலங்களவை, அதாவது நமக்கு ராஜ்யசபான்னு சொல்லுவோம் இல்லையா, கீழ் சபையை லோக்சபான்னு சொல்லுவோம், மேல் சபை ஒரு நாடாளுமன்றம். ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு கீழ் சபை ஒன்று இருக்குது, ஒரு மேல் சபை ஒன்று இருக்குது. கீழ் சபையை நம்ம லோக்கல், அதாவது கீழ்னு வரும்போது நம்ம லோன்னு வச்சுக்குவோம். அப்படி வச்சா நமக்கு ஞாபகத்தில் ஈஸியாக இருக்கும். ஸோ கீழ் சபை அப்படிங்கிறது லோக்சபா, மேல் சபையை நம்ம ராஜ்யசபா அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ கீழ் சபையில் முதல்ல மேல் சபையில் வந்து இது பாஸ் ஆகிருக்கு. இது முதல்ல எப்போ அங்கே இது பண்ணாங்க அப்படின்னா கொண்டு போனாங்க, அந்த பேச்சுவார்த்தை கொண்டு போனாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5 தான் இந்த எண்ணெய் வயல்கள் பற்றி கொண்டு போனாங்க. ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு பற்றி கொண்டு போனாங்க. அங்கே வந்து எப்போ பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிசம்பர் 3 பாஸ் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 5 2024 கொண்டு போனது டிசம்பர் 3 பாஸ் ஆயிடுச்சு. திருத்த மசோதா 2024 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசோதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசோதா எண்ணெய் வயல்கள் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 1948 திருத்திருக்கு. அதாவது இப்போ 2024 திருத்த மசோதா வந்து எதை திருத்திருக்கு அப்படின்னா 1948 திருத்திருக்கு. ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 1948 திருத்திருக்கு. 1948 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் அப்படின்னா, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலியத்தின் ஆய்வு மற்றும் பிரித்தெடுத்தலை ஒழுங்குபடுத்துறதை பற்றி இந்த சட்டம் நமக்கு சொல்லியிருக்கு. இயற்கை எரிவாயு அப்படின்னா
என்ன சொல்கிறது, பசுமை ஹைட்ரஜன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறோம். இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலியத்தின் ஆய்வு மற்றும் பிரித்தெடுத்தலை ஒழுங்குபடுத்துறது தான் 1948 நமக்கு சொல்லியிருக்கு. இதை தான் இப்போ 2024 நம்ம திருத்தி இருக்கோம். அது ரெண்டும் தான் இப்போ நமக்கு பேச்சுவார்த்தையில் நடந்து முடிஞ்சு நமக்கு நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகிருக்கு. அதை பற்றின விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சட்டம் இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலியத்தின் ஆய்வு மற்றும் பிரித்தெடுத்தலை ஒழுங்குபடுத்துகிறது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுரங்கத்தை இந்த அந்த தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அந்த சுரங்கத்தை குத்தகைக்கு விடணும்னு சொல்லுது. 1948 இந்த சட்டம் வந்து குத்தகைக்கு விடணும்னு சொல்லுது. ஸோ குத்தகைக்கு விடணும் அப்படின்னா ஒரு விதிமுறைகள் இருக்குது. சில விதிமுறைகளை நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடு ஒரு வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா ஆணி அடிக்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே லைட் போடக்கூடாது, 10 மணிக்கு மேலே கேட்டு சாத்திரும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி குத்தகைக்கு ஒரு இடத்த விடுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரூல்ஸில் அவங்க எந்த மாற்றமே அதாவது திருத்த மசோதா 2024 அவங்க எதுவுமே கை வைக்கல. அந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்குது. மேற்கொண்டு நமக்கு வந்து வேணும்னாலும் மத்திய அரசு சில ரூல்ஸை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு அதாவது நமக்கு சொல்லியிருக்கிற அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, விதிமுறைகள் என்ன அப்படின்னா, குத்தகைகளை வழங்குவதை ஒழுங்குபடுத்துதல். இப்போ ஒரு சந்தையே இருக்குது ஊர் சைட்லலாம் வந்து நமக்கு கிராம சைடில் சந்தை இருக்கும். அந்த சந்தையை வந்து குத்தகைக்கு விடுறாங்க, வாடகைக்கு விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த சுரங்கத்தை குத்தகைக்கு விடுறாங்க. அதை வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. கரெக்டாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒழுங்குபடுத்துகிறாங்க. அதே மாதிரி குத்தகையின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பரப்பளவு, ஒரு குத்தகைக்கு விடுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும், இந்த பரப்பளவுக்குன்னு இந்த ஒரு உதாரணமாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் யூஸ் பண்ணணும், அது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குத்தகை காலம் உள்ளிட்ட குத்தகைகளின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிபந்தனைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கனிம எண்ணெய்களை பாதுகாத்தல். அவங்க தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா கனிம எண்ணெய், அதை பாதுகாக்கணும் மற்றும் மேம்படுத்தணும். ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க. கனிம எண்ணெய்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல். எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கான முறைகள் மற்றும் ராயல்ட்டிகள். எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கு அவங்க ஒரு முறை வச்சுருக்காங்க. கண்டமேனிக்கு ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம வந்து பூமியை கெடுத்துடவும் கூடாது, நமக்கு மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடவும் கூடாது. அந்த குத்தகை கொடுக்கும்போது யாருக்கு கொடுப்போம், யாருக்கு வேணால் கொடுப்போம், நம்ம நாடு இல்லை வெளிநாடு எல்லாருக்கும் கொடுப்போம். அவங்களுக்கு என்னென்ன அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டா பாதிப்பு யாருக்கு, நமக்கு இல்லையா? ஸோ எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கான முறைகள் மற்றும் ராயல்ட்டி பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம். எந்த மாநிலத்தில் தோண்டி எடுக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு அந்த உரிமையை அவங்க ஒரு பகுதியை அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை நம்ம அந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ராயல்ட்டி. ஸோ கட்டணங்கள் மற்றும் வரிகளை வசூலிக்கும் முறை, இது எல்லாமே வந்து அந்த 1948 இது எல்லாமே நமக்கு 1948 சட்ட இதில் இருக்குது. ஸோ இதை தான் 2024 மசோதாவில் திருத்தி இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தை தான் திருத்தி இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 1948 இருக்கிற இந்த விதிமுறைகள் எதுவுமே மாறலை. அதே மாதிரி இதுக்கு மேலே மத்திய அரசு ஏதாவது ரூல்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த விதிமுறைகளில் நாம் பார்த்தது. ஸோ அடுத்தது இதெல்லாம் இந்த விதிமுறைகள்லாம் மேற்கண்ட நம்ம விதிமுறைகள் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் மீறும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாதம் சிறை தண்டனை, 1000 ரூபா அபராதம் இப்படி தான் இருந்துச்சு 1948 இந்த விதிமுறைகள் மீறும்போது. அதுவே இப்போ திருத்த மசோதா 2024 என்ன சொல்லுதுன்னா, இதோட தண்டனைகள் பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் அபராதத்துடன் தண்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சொல்கிற பேச்சு கேட்காம மறுபடியும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தினம் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும்னு இப்போ திருத்த மசோதாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில் மார்ச் 12 நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை தாக்கல் செய்து உரையாற்றிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி நமக்கு தெரிவிச்சிருக்காரு. மேலே பார்த்த தலப்பா கட்டின சிங் தான் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. மக்களவைனா லோக்சபாவில் வந்து மார்ச் 12 நமக்கு இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த திருத்த மசோதா ஒன்று சட்டம் இல்லைங்க, இந்த திருத்த மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுவே டிசம்பர் 2024 நமக்கு மேலே ராஜ்யசபான்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு அப்போ பாஸ் ஆகிடுச்சு அந்த பில்லு. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து மக்களவையில் மார்ச் 12 இந்த பில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம் ஒரு சட்ட திருத்த மசோதா 2024 என்ன சொல்லியிருக்கு, எண்ணெய் வயல்கள் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ
இதில் இந்தியாவில் இந்த ரூல்ஸுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள உலகளாவிய எண்ணெய் நிறுவனங்களோட குறைகளை தீர்ப்பதே இந்த மசோதாவின் நோக்கம்னு சொல்லியிருக்காரு. உள்நாட்டு உற்பத்தி, அதாவது உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுனா கார்பன் பிடிப்பு, பயன்பாடு மற்றும் சிக்கல், அதில் இருக்கிற சிக்கல், பச்சை ஹைட்ரஜன் உற்பத்தி, இதை தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். இந்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் மற்றும் இறக்குமதியை நம்பி இருக்கிறோம். அதாவது நம்ம இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அதாவது நம்மளோட எரிபொருள் தேவை இறக்குமதியை வந்து 85% நம்ம வந்து இறக்குமதியின் மூலமாக நம்மளோட எரிபொருள் தேவையை 85% இறக்குமதியின் மூலயமா தான் இந்தியா வந்து நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கான நோக்கில் தான் வந்து இந்த விரிவுபடுத்தப்பட்ட கனிம எண்ணெய் வரையறையை கொண்ட பெட்ரோலிய குத்தகையை அறிமுகப்படுத்த இந்த மசோதா பரிந்துரைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த விஷயத்தில் அப்படின்னா, எண்ணெய் வயல்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கிற இடத்த தான் வந்து எண்ணெய் வயல்கள்னு சொல்லுவோம். அது குத்தகை விடுறது சம்மந்தமாக ஒரு மசோதா ஒன்று நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகிருக்கு. ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடுச்சு, லோக்சபாலையும் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் நாம் பார்க்குறோம். ஸோ அதோட 1948 சட்டம் என்ன சொல்லுது, அதாவது திருத்த மசோதா, இந்த மசோதா எண்ணெய் வயல்கள் சட்டம் 1948 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். அதை திருத்தி 2024 மசோதா என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா என்ன சொல்லியிருக்கு, அது நமக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கிறோம். அந்த பில் பாஸ் ஆகிடுச்சு, ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. லோக்சபா, ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பிரதமரோட இன்டர்ன்ஷிப் திட்டம். 2 ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம், 2-3 ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம் பிரதமரோடையது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். இன்டர்ன்ஷிப்னால் நம்ம வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு ட்ரைனிங் மாதிரி போகிறது தான் வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு 12 மாத பயிற்சி திட்டம். அதாவது இது யாருக்கு அப்படின்னா 12th முடித்தவங்க, 10th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, கிராஜுவேட் முடித்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். மொத்தம் வந்து 1.5 லட்சம் பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்துகிட்ருக்க ஒரு விஷயந்தான். ஆண்டுதோறும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். அப்ளிகேஷன் போட்டு அதில் போக முடியும். யாருக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு இந்திய அரசோட இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசின் முயற்சியாக கம்பெனி தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வருது அப்படின்னா, கம்பெனி தொழில், அதாவது பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லீட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இது எதுக்கு கீழே வருதுங்கிறது கேள்வி வரும். அதனால தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் லீட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். பெருநிறுவன விவகாரங்கள் கீழே தான் வந்து இன்டர்ன்ஷிப் திட்டம் வருது. ஸோ இதில் யார் இருக்கலாம் அப்படின்னா 10th 12th கிராஜுவேட் அப்படின்னா MBA PhD முடித்தவங்களாம் இதுக்கு அலோடு கிடையாது. அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்களும் இதுக்கு அலோடு கிடையாது. சிம்பிளாக ஒரு படிப்பை படித்தவங்களுக்கு இது வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 12 மாத பயிற்சி திட்டம் கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப் திட்டம் 2025 12 மாத பயிற்சி திட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து சும்மா இல்லை, ஸ்டைஃபன் வந்து மாதத்துக்கு 5000 நிதி உதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு டைம் 6000, ஒரே ஒரு முறை நன்மை நடக்கும், 6000 ரூபா கொடுப்பாங்க. பல்வேறு துறைகளில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த பசங்களுக்கு. 8 லட்ச ரூபா மாதம் குறைவாக இருக்கணும் அவங்க சம்பளம். அவங்க அம்மா குடும்ப சம்பளம் பார்த்தா அப்படின்னா 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யாரும் அவங்க கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக யாரும் இருந்துடக்கூடாது. இதை பார்க்கும்போது நமக்கு அடித்தட்ட மக்கள், அதாவது குழந்தைங்க பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு விஷயந்தான். நல்ல நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜ் இப்படி படிக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த திட்டம், இன்டர்ன்ஷிப் திட்டம். அதாவது ஐஐடியிலலாம் படிக்கிறது, IIMலாம் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் படித்தாலாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து அவங்களாம் நாட் அலோடு. இது வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இதுக்கு பார்க்கும்போது நம்ம இதில் சேர்த்துக்கிறவங்க 1.5 லட்சம் பேர் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பார்க்கும்போது அதுக்குள்ளே போனால் 12 மாத பயிற்சி திட்டம் கொடுப்பாங்க. மாதம் 5000 ரூபாய் நிதி உதவி கொடுப்பாங்க. ஒன் டைம் பேமெண்ட்டாக 6000 கொடுப்பாங்க. பல்வேறு துறைகளில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும்.
அதே மாதிரி இந்தியாவோட முன்னணி கம்பெனிகளில் பணியாற்ற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு தொழில்நுட்பத் துறையில் தேவையான நிபுணத்துவம் மற்றும் அனுபவத்தை பெற உதவும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது யார் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா லீட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், தமிழில் சொல்லும் போது பெருநிறுவன விவகாரங்கள் கீழே தான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் வருது. இது ஃபஸ்ட்டு வந்து October 3, 2024 தான் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சாச்சு. நம்ம அடுத்த ஸ்கீம் பற்றி போயிடுவோம். அடுத்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் யுவா 3.0. இது 3.0ங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து 2021 மே மாதம் 31 இது தொடங்கப்பட்டது. இது எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறை கீழே அறிமுகப்படுத்தப்பட்டது. இது அதாவது பிரதான் மந்திரி ஸ்கீம் ஃபார் மென்டரிங் யங் ஆத்தர்ஸ் வாஸ் லான்ச்டு பை May 31, 2021 கொண்டு வரப்பட்டது. இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருதுன்னா கல்வி அமைச்சகத்தோட உயர்கல்வித்துறையோட அமைச்சகத்தின் கீழே வருது. இது எதுக்காக அப்படின்னா இளைஞர்கள், அதாவது என்ன சொல்கிறது, 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு படிக்கிற ஆர்வத்தை தூண்டுறது. இப்போ வந்து நமக்கு வந்து நிறையா படிக்கிற அதாவது ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸ் படிக்கிறது இல்லை, அதாவது அதை தவிர நார்மலாக புக்ஸ் படிக்கிறது, ஜென்ரல் நாலேஜுக்காக நார்மல் புக்ஸ் படிச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு படிக்கிற ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அதுக்காக தான் வந்து அந்த ஆர்வத்தை இளைஞர்களோட தூண்டி விடுறதுக்காக அவங்கள வந்து அந்த விஷயத்தில் மேற்கொண்டு அவங்களை இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்காக ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் பிரதமர் யுவா 3.0. இது பிரதமரோட இது 3வது தொடக்கம். இதுக்கு முன்னாடி 2 போயிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கிறதுனால தான் இந்த 3வது தொடக்கம். இது எந்த அமைச்சகத்தின் கீழே வருது? பிரதமரோட யுவா 3.0 வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே வருது? கல்வி அமைச்சகத்தின் கீழே வருது. ஸோ இதை பார்க்கும்போது இந்த திட்டம் இளம் மற்றும் தொடக்க எழுத்தாளர்களை 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி அளித்து இந்தியாவில் வாசிப்பு, எழுதுதல் மற்றும் புத்தக பண்பாட்டை ஊக்குவிப்பதுடன் இந்திய இலக்கியத்தை உலக அளவில் பிரபலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி என்ன திட்டம் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் பார்த்தோம். அது வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடித்ததுக்கப்புறம் வேலைவாய்ப்பு கொடுக்கறது, வேலைவாய்ப்புனா ட்ரைனிங் கொடுக்கறது. அதே மாதிரி பிரதமர் யுவா திட்டம் வந்து இளைஞர்களுக்கு படிப்பில் புக்ஸ் படிக்கிறதுக்கு ரீடிங் புக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஆர்வத்தை தூண்டுறது. அதுக்காக இந்த 2 ஸ்கீமையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 3வது ஒரு ஸ்கீம் பார்க்க போகிறோம். பிரதமரோட சூர்யா கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. பிஜ்லி யோஜனா அப்படின்னா அதாவது PMSGMBYன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும் போது PMSGMBYன்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லும் போது முஃபட் பிஜ்லி யோஜனா, சூர்யா முஃபட் பிஜ்லி யோஜனா. இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் உள்ள வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு அரசு திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு சோலார் போடுவாங்க இல்லையா, வீட்டுக்கு மேலே கூரையில், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு மேலே கூரைகள் மேலே சோலார் போடுறது. அது சம்மந்தமான திட்டத்தை தான் சூர்யா கர். இப்போ சொல்லும் போதே சூர்யான்னு வந்துருச்சு. நமக்கு வந்து சூர்யானா சன். ஸோ அப்போ சோலார் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். இந்த திட்டம் பற்றியும் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த திட்டம் தொடங்கினது பிரதமர் அவர்கள் தான். February 15, 2024 தொடங்கினார். இந்த திட்டம் என்ன திட்டம்? அதாவது வீட்டுக்கு மேலே சோலார் பேனல் போடுறதுக்கான ஒரு திட்டம். அது பேர் என்னென்னா PMS, அதாவது பிரைம் மினிஸ்டர் SGMBY அப்படின்னு சொல்லுவோம். சூரியகர் மஃபட் பிஜ்லி யோஜனா. இதை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு அரசு திட்டம். இது பார்க்கும்போது இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி February 15, 2024 தொடங்கி வச்சார். இந்த திட்டத்தின் கீழே வீடுகளுக்கு தங்கள் கூரைகளில் சூரிய மின்தகடுகளை நிறுவனத்துக்கு மானியமும் கொடுப்பாங்க. அந்த அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலில் இதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க. சூரிய மின்தகடோட விலையில் 40% வந்து மானியம் கொடுக்குறாங்க. ஒரு லட்ச ரூபா போட்டால் அப்படின்னா அதில் 40% வந்து அவங்களுக்கு மானியமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இந்த திட்டம் இந்தியா முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கொண்டு வந்தது போன வருஷம். 1 கோடி வீடுகளுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கப்படுறது, ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பாங்க. 300 யூனிட் நமக்கு வந்து இலவசமாக வச்சுக்கலாம். இந்த சோலார் பேனல் போடுறது மூலிமா 40% மானியமும் கிடைக்கும். அதே மாதிரி 300 யூனிட் இலவச மின்சாரமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இதுக்கு மேலே உற்பத்தி ஆகிறத நமக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். மானியத்தில் வாங்குகிறோம் இல்லையா, அதனால் இதுக்கு மேலே எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அதை வந்து நமக்கு அந்த மாநிலத்துக்கு நம்ம கொடுத்துடணும்.
ஸோ இந்த திட்டம் அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 75,000 கோடி மின்சார செலவை மிச்சப்படுத்தும் அப்படிங்கிறத மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் விஷயம். 10 லட்சம் சோலார் ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷன்கள் மார்ச் 10ஆம் தேதி சாதனை புரிஞ்சிருக்கு. இப்போ போய் நம்ம ஏன் இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை பார்க்குறோம். என்னடா 2024 பிப்ரவரி 15 வந்த திட்டத்தை இப்போ ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இலக்கு வச்சுருந்தாரு நம்ம பிரதமர். அந்த இலக்கு சாதனை ஆகிடுச்சு, நிறைவடைஞ்சிருச்சு. 10 லட்சம் சோலார் ரூஃப்டாப் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. 10ஆம் தேதி மார்ச் அதில் சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் எடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தகவல் பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதும் தெரிஞ்சிடும், இந்த திட்டம் எதுக்கானது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். இந்த திட்டம் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாம் யாராவது வீட்டுக்கு மேலே சோலார் போடுறோம் அப்படின்னா நமக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4770 கோடி ஒதுக்கீட்டில் 6.13 லட்சம் பயனாளிகளுக்கு உழைப்பு நிதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் 3 ஜிகாவா அதாவது கிலோவாட்ஸ் 3 GW 3 கிலோவாட் சோலார் திறன் நிறுவப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நமக்கு வந்து 3 கிலோவாட் சோலார் திட்டம் நிறுவப்பட்டிருக்கு, சோலார் திறன் நிறுவப்பட்டிருக்கு. இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 30 GW by 2027 நமக்கு எவ்வளோ டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா 30 கிலோவாட்ஸ் வச்சுருக்காங்க. இதை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாருக்கு கீழே வருது அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களை ஆதரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இலக்கு என்ன 2027க்குள்ளே 30 கிலோவாட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா 10 லட்சம் சோலார் ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷனை வந்து மார்ச் 10ஆம் தேதி அடைஞ்சிட்டோம். அதனால தான் நம்ம வந்து இந்த சூரிய கர் முஃபட் பிஜ்லி யோஜனாவை பற்றி பார்த்துருக்கோம். மொத்தம் 3 ஸ்கீம் பார்த்துருக்கோம். அடுத்தது அஸ்த்ரா ஏவுகணையை பற்றி பார்க்குறோம். அஸ்த்ரா ஏவுகணை ஒரு சோதனை வெற்றி அடைஞ்சிருக்கு. அஸ்த்ரா ஏவுகணை தேஜஸ் LCA-MK-1A போர் விமானத்திலிருந்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இதுதான் தேஜஸ் விமானம், போர் விமானம். இதுதான் அந்த அஸ்த்ரா ஏவுகணை. இதிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு ஒரு இலக்கை வச்சு தாக்கியிருக்காங்க. அது துல்லியமாக போய் அந்த இலக்கை அடைஞ்சிருச்சு. அதனால் இந்த சாதனையை நம்ம பார்க்குறோம். இந்த சோதனை செஞ்சு சாதனை படைச்சிருக்கிறத நாம் பார்க்குறோம். வானிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பாய்ந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் DRDOன்னு சொல்லுவோம். இதனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அஸ்த்ரா ஏவுகணை நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா போர் விமானங்களையும் பொருத்தும்படியாக அப்டேஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்க்கும்போது நமக்கு தேஜஸ் LCA-MK-1A அந்த போர் விமானத்தில் இந்த ஏவுகணையை பொருத்தி வானிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு இலக்கை தாக்கிறதுக்கு சோதனை நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா ஒரிசாவில் நடந்திருக்கு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு DRDO சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணையில் மேம்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் வழி செலுத்துதல் அமைப்பு முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணை இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்க அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் நேவிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணைகள் வெவ்வேறு போர் விமானங்களிலிருந்து செலுத்தும் வகையில் அப்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்டேஷன் நடந்திருக்கு. இப்போ என்னென்ன DRDO நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த தேஜஸ் போர் விமானத்திலிருந்து இந்த அஸ்த்ரா ஏவுகணையை பொருத்தி வானிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி சோதனை பண்ணி பார்த்தது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஏவுகணையில் நமக்கு கைடன்ஸ் அண்ட் நேவிகேஷன் இருக்குங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அஸ்த்ரா ஏவுகணை சாதனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டார்லிங்க் இணைய சேவை. ஸ்டார்லிங்க் இணைய சேவை எதுக்காக அப்படின்னா ஸ்டார்லிங்க் யாரோடது, நமக்கு எலான் மஸ்கோடது. எலான் மஸ்க் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேட்டிலைட் 2 சேட்டிலைட் இல்லைங்க, ஸ்பேஸில் இருக்கிறது மொத்தம் 8100 சேட்டிலைட் வந்து அவர் வந்து ரயில் விட்டுட்ருக்காரு ஸ்பேஸில். ஸோ அதை பற்றின ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவின் முன்னணி தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான SpaceX நிறுவனத்தின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு ஏர்டெல் நிறுவனத்தை தொடர்ந்து ரிலையன்ஸ் குழுமத்தின் ஜியோவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
யார் கூட அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவில் இருந்து. யார் போட்டிருக்காங்க? ஜியோவும் ஏர்டெல்லும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர்டெல் தான் போட்டாங்க, அவங்கள தொடர்ந்து 2 நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஜியோவும் போட்டுட்டாங்க. இது எதுக்காக இந்த இணைய சேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸின் செயற்கைக்கோள் சேவையை தான் ஸ்டார்லிங்கோட இணைய சேவைன்னு சொல்கிறோம். உலகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு இன்டர்நெட் சேவையை வழங்குவதற்காக ஸ்டார்லிங்க் செயல்படுத்தப்படுது. இந்த சேவையை இந்தியாவில் வழங்குவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது. ஃபஸ்ட்டு ஏர்டெல் கூட தான் ஒரு ஒப்பந்தம் ஸ்பேஸ் எக்ஸோட கையெழுத்தாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நெட் சேவை அதாவது ஸ்டார்லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அதிவேக இணைய சேவையை வழங்கிட்டு இருக்கு. தற்போது உலகிலேயே அதிக செயற்கைக்கோள்கள் கொண்ட தனியார் நிறுவனம். அதான் சொன்னேன் இல்லையா, 8100 செயற்கைக்கோளை ஸ்பேஸில் விட்டுருக்காரு, அப்படியே ட்ரெயின் விட்டுருக்காரு போங்க. தனியார் நிறுவனம் என்ற சிறப்பை ஸ்பேஸ் எக்ஸ் பெற்றுள்ளது. விண்வெளியில் ரயில் போல வலம் வரும் இவை பூமியின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் அந்த நாடு அனுமதித்தால் இணைய சேவையை வழங்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. 8100 செயற்கைக்கோள் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இதை வந்து உலக நாடுகளுக்கு ஒரு இணைய சேவைக்காக கொடுத்துட்ருக்காரு ஸ்டார்லிங்க் மூலயமா. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்டார்லைட் சேட்டிலைட் மூலயமா உலகம் ஃபுல்லாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா அதிவேகத்தில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற கிராமப்புறங்களுக்கோ தொலைதூர இடங்களுக்கோ அதிவேக இணைய சேவை கிடைக்கிறதுக்காக ஏர்டெல் நிறுவனமும் ஜியோ நிறுவனமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எலான் மஸ்க் கூட ஸ்டார்லிங்க் சேட்டிலைட்டுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம இந்த தகவலை பார்க்குறோம். அடுத்தது பாரா தடகளம். நமக்கு வந்து இப்போது டெல்லியில் பாரா தடகளம் நடந்தது தெரியும். முதல் உலக பாரா தடகளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நம்ம யூடியூப் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். டில்லியில் நடைபெற்ற முதல் உலக பாரா தடகள கிராண்ட் ப்ரீயில் இந்தியா வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. பதக்கப்பட்டியலில் 45 தங்கமும் 40 வெள்ளியும் 49 வெண்கலமும் பெற்று மொத்தம் 134 பதக்கங்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க. நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் உலக பாரா தடகளம்னு சொல்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். பாரா தடகளம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கானதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு வந்து நம்ம நாட்டில் 38வது தேசிய விளையாட்டு நடந்தது. சென்னையில் வந்து பாரா தடகளம் நடந்தது, தேசிய பாரா தடகளம் நடந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் உலக பாரா தடகளம் நடந்திருக்கு. அதில் நம்ம இந்தியா ஜெயிச்சாச்சு. அதை பற்றின தகவல்கள் தான் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட் டைமாக நாம் தான் நடத்தினதை நாமளே ஜெயிச்சிட்டோம். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் நமக்கு வந்து வெண்கல பதக்கத்தை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா பிரீத்தி பால் அவர்கள் பெற்றிருக்காங்க. 31.50 வினாடிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் நீளம் தாண்டுதலில் பவானி முனியாண்டி அவர்கள் வந்து 3.51 மீட்டர் 3.51 இடம் பிடிச்சிருக்காங்க, வெண்கலம் பெற்றிருக்காங்க. ஆடவர் குண்டு எறிதல் F11 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட 3 பேர் பதக்கங்களை கைப்பற்றிருக்காங்க. யார் அப்படின்னா சாகர் தங்கமும் ஜன்கா சிங் வெள்ளியும். அதாவது சாகர் பார்த்திங்க அப்படின்னா தங்கமும், ஜன்கா சிங் பார்த்திங்கன்னா வெள்ளியும், பாலாஜி ராஜேந்திரன் அவர்கள் வந்து வெண்கலமும் பெற்றிருக்காங்க. ஸோ 11.47 மீட்டருக்கு ஓடி தங்கம் வாங்கியிருக்காங்க. 9.91 அது வந்து ஜன்கா சிங் வந்து குண்டு எறிஞ்சு வெள்ளி வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆடவர் 200 மீட்டர் போட்டியில் வந்து வெள்ளியும் அபிஷேக் பாபா ஷாகாப் ஜாதவ் அவங்க வந்து வெண்கலமும் வாங்கியிருக்காங்க. ஆடவர் 200 மீட்டர் அந்த பிரிவில் 200 மீட்டர் இதில் பார்த்திங்க அப்படின்னா வினய் வெள்ளியும் அபிஷேக் பாபா சாஹேப் ஜாதவ் அவங்க வந்து வெண்கலமும் வாங்கியிருக்காங்க. மகளிருக்கான நீளம் தாண்டுதல் T20யில் புவி அகர்வால் அவர்கள் வந்து வெண்கலம் வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து யார் என்னென்ன வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்த்துருக்கோம். நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். உலக பாரா தடகள போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருக்கு 2025க்கானது. அதுதான் விஷயம். அப்புறம் யுனெஸ்கோ ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பை தான் நம்ம வந்து யுனெஸ்கோன்னு சொல்லுவோம்.
ஸோ உத்தேச பட்டியலில் 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் இருக்குது. முதல்ல யுனெஸ்கோ அப்படின்னா UNESCOன்னு சொல்கிறது. 1972 நிறுவப்பட்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மாநாட்டில் கையொப்பமிட்ட நாடுகளால் பரிந்துரைக்கப்பட்ட கலாச்சாரம் அல்லது இயற்கை பாரம்பரியத்துக்கு சிறந்த உலகளாவிய மதிப்புள்ள உலக பாரம்பரிய தலங்களை நியமிக்கிறது. இதில் நாம் வந்து இது 1972 இந்த கலாச்சார விஷயம் சம்மந்தப்பட்டது, அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த பட்டியலில் சேர்ப்பாங்க. 1972 யுனெஸ்கோ இதை பண்ணிகிட்ருக்காங்க. நாம் எப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1977 இந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அஜந்தா, அது எப்படி சொல்கிறது, அஜந்தா எல்லோரா அஜந்தா ஓவியங்கள், எல்லோரா குகை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே வந்து அதில் இருக்குது. உத்தேச பட்டியலில் 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் இப்போ சேர்த்துருக்காங்க. சத்தீஸ்கரில் இருக்கிற காங்கேர் தேசிய பூங்கா, தெலுங்கானாவின் முதுமலில் உள்ள பெருங்கற்கால நெடுக்கல், அதாவது மென்ஹீர்னு சொல்லுவாங்க, அங்கே பல்வேறு மாநிலங்களில் உள்ள அசோகர் கால கல்வெட்டுகள், சௌசத் யோகினி கோயில்கள், வட மாநிலங்களில் உள்ள குப்த கோயில்கள், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பண்டேலா கோட்டைகள், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வரலாற்று சின்னங்களில் சேர்க்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவோட வரலாற்று சின்னங்களில் இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ உலக அளவில் 6வது இடத்துல இதில் இந்தியா இருக்குது. நாம் மொத்தம் எத்தனை சேர்த்துருக்கோம் இந்திய வரலாற்று சின்னங்கள் அப்படின்னா 62 வந்து நம்ம சேர்த்துருக்கோம். மொத்தம் 62 சேர்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக 6 சேர்த்துருக்கோம். என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். காங்கேர் தேசிய பூங்கா, பெருங்கற்கால நெடுங்கல், அசோகர் கால கல்வெட்டுகள், குப்த கோயில்கள், சௌதஸ் யோகினி, அதே மாதிரி பண்டேலா கோட்டைகள், இந்த 6 வந்து இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். மொத்தம் 62 இருக்குது. 62 சின்னத்தில் இருக்குது. உலக அளவில் நம்ம இது யுனெஸ்கோவில் 6வது இடத்துல இருக்கோம். இந்த பாரம்பரிய சின்னங்களில் இடம் பிடிச்சதில் 6வது சின்னங்களில் இருக்கும். ஸோ 2024 முதல் முறையாக உலக பாரம்பரிய குழு கூட்டம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம இதில் வந்து 2024 இந்த உலக பாரம்பரிய குழு கூட்டம் நடந்தது. அதே மாதிரி நம்ம 62 இந்திய வரலாற்று சின்னங்களில் கலாச்சார பிரிவில் 35, இயற்கை பிரிவில் 7 மற்றும் 2 பிரிவுகளும் சேர்த்து ஒரு விஷயமும் மொத்தம் 43 வந்து நமக்கு இந்த பிரிவுகளின் கீழே இருக்குது. 62 இந்திய வரலாற்று சின்னங்களில் 43 பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவுகளின் கீழே நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. முக்கியமானது ஒன்று, அஸ்ஸாமில் ஆட்சி புரிந்த அஹோம் வம்சத்தின் புதைக்குழி அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோ அங்கீகாரம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ நமக்கு யுனெஸ்கோவோட அங்கீகாரம் எதுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்துருக்கோம். மொத்தம் எத்தனை இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். எந்த பிரிவின் கீழே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கான தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.